ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் என்ன செய்ய போகிறோங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நண்டு கிரேவி தாங்க. இந்த கிரேவி வந்து ரொம்ப சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. புரதச்சத்து, ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைய இருக்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வந்து எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சீ ஃபுட்டு. செய்கிறது ஈஸி. வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு டேஸ்டியான ஒரு கிரேவி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரேவிக்கு வந்து நம்ம மசாலாவுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1 ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கிறேன். ஒரு அரை மூடி தேங்காய் வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இந்த கிரேவிக்கு வந்து நம்ம இந்த மசாலா தான் வந்து டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரக்கூடியது. அடுத்தது வந்து அதே ஜாரில் இஞ்சி பூண்டு வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 துண்டு இஞ்சியும் 4-5 பல் பூண்டு வந்து நம்ம சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், டைஜஸ்டிங் நல்லா ஆகும். இப்போ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக 3 நண்டு வந்து இந்த கடல் நண்டு இது நாங்கள் ராமேஸ்வரம் போனப்போ வாங்கிட்டு வந்தோம். அங்கேருந்து இங்கெல்லாம் இந்த அளவுக்கு பெருசாக கிடைக்காது, சின்னதாக தான் கிடைக்கும். நான் வந்து நண்டு கிரேவி நான் சாப்பிட்டதும் இல்லை, செஞ்சதும் இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமு. இப்போ இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு சுத்தப்படுத்திக்கலாம். சுத்தப்படுத்துறது வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இப்போது ரொம்ப ஈஸி சுத்தப்படுத்துறது. அந்த காலில் இருக்கக்கூடிய முள்ளெல்லாம், அந்த பெரிய பெரிய காலில் இருக்கக்கூடிய முள் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சுத்தமாக நல்லா அலசி எடுத்துட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு அந்த தண்ணியில் ஒரு 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து நான் சுத்தப்படுத்தாததுக்கு முதல்ல நண்டு வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு பாருங்கள், முள் வந்து இருக்குது இதில். இந்த காலில் வந்து முள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த முள் வந்து நம்ம வெட்டி எடுத்துடணும். இப்போ நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். எந்த வாசனையும் இல்லை, சுத்தமாக நல்லா கழுவி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வந்து ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் வந்து நம்ம சோம்பு சேர்த்திக்கிறேன். அதே அளவுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூனுக்கு வந்து சீரகம் சேர்த்திக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதின்னு சொல்லிவிட்டு ரெண்டுமே ஒவ்வொரு கப்பு வந்து நான் போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே 2 பச்சை மிளகாயும் 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பழத்துக்கு வந்து வதங்கி வரட்டும். இந்த நண்டில் வந்து நிறைய புரதச்சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது. இதய நோய், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா வதக்கிக்கலாம். மீன், நண்டு, இந்த சீ ஃபுட்டில் எல்லாமே ஒமேகா 3 வந்து அதிகமாக இருக்குது. இந்த கெட்ட கொழுப்பு வந்து குறைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த ஒமேகா 3ல் இருக்குது. அதே மாதிரி மூளை செயல்பாடு வந்து அதிகமாக்கும், ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் இந்த நண்டெல்லாம் சாப்பிடும்போது. இப்போது நல்லா வதங்கின பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள்தூள் சேர்த்து வைக்கிறேன். எப்பவும் போல் தக்காளி வதங்குறதுக்காக உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது தக்காளி வந்து குயிக்காக வதங்கி வந்துடும். பாருங்கள், உப்பு போட்ட பிறகு குயிக்காக வந்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கினா தான் வந்து கிரேவி டேஸ்ட்டாக இருக்குது. நண்டு அப்படின்னால நிறைய பேர் வந்து அதிகமாக, நான் பார்த்த அளவில் வந்து நண்டு எங்கள் இதில் வந்து நண்டு அதிகமாக யாரும் செஞ்சு சாப்பிட்றதில்ல. நான் தான் ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த கிரேவி வந்து போஸ்ட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூளும், காரத்துக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்திட்டு பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு, நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுக்கக்கூடிய அந்த நண்டு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நண்டில் வந்து 2 கால் மட்டும்தான் நம்ம இதில் போட்டுக்கிறோம். மீதி கால்கள் எல்லாமே பாதி வந்து கட் பண்ணி போட்டுட்டோம். மீதி வந்து அந்த மசாலா
இறங்குறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விட்டாச்சு. இந்த காலில் தான் வந்து அதிகமாக உள்ளே இருக்கக்கூடியது வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த மசாலா வந்து பிடிக்கிற வரையிலும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கலந்து கரண்டியில் கலக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், பெருசாக இருக்குது. சின்ன சின்னதாக இருந்தால் ஈஸியாக கலந்துக்கலாம். இப்போ அப்படியே நல்லா மசாலா பிடிக்கட்டும். மசாலா பிடிச்சி நல்லா வெந்து வரும்போது நம்ம தேங்காய் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா மசாலா, அதில் அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வந்து இதில் ஊற்றியாச்சு. நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக தான் உப்பு சேர்த்து நல்லா கழுவிணும். அதே மாதிரி தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சாச்சு. நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா கொதித்து வந்துடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்துணும் இல்லைங்களா, தேங்காயெல்லாம், அந்த மசாலாவை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நண்டு வந்து திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வேகும். ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த கிரேவி வந்து இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு, ஆப்பத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் மசாலாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மிளகு வந்து நம்ம அதிகமாக சேர்த்துனால மிளகுடைய டாமினேஷன் அப்படியே நல்லாயிருக்கும் அந்த கிரேவியில். அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு அகலமான ஒரு கடாய் வச்சுருக்கிறேன் நான் கலக்கிறதுக்காகவே. அதிலே 3 நண்டு போட்டதுனால நமக்கு திருப்பி போடுறதுக்கு அதில் ஸ்பேஸ் இல்லை. இப்போது நல்லா கொதித்து வரட்டும். 60% மேலேயே நல்லா வெந்துருச்சு நண்டு. இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. கம வாசனையோடு இருக்குது. அந்த மிளகு, சோம்புடைய வாசனை தான் வந்து நல்லா தூக்கலாக இருக்குது. இந்த நண்டு குழம்பு வந்து சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வச்ச நண்டு குழம்பு மாதிரியே இல்லை, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு வச்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் எல்லாருமே பாராட்டினாங்க. நண்டில் சூப்பு செய்யலாம், தொக்கு செய்யலாம், ரொம்ப நல்லது. இப்போது மேலே வந்து மல்லி இலைகளை தூவி நம்ம பரிமாறலாம். கண்டிப்பாக இந்த நண்டு கிரேவி வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.